உங்களுக்கு எப்பயாவது கிறிஸ்துவானவர் நம்ம மேலே அன்பாக இருக்காரா? நம்ம கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வாரா? நம்மளை பிடிக்குமா பிடிக்காதா? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்திருக்கா? பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம மத்தேயு புத்தகத்தில் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 7வது அதிகாரம், வசனங்கள் 9 முதல் 11 வரை. இந்த பகுதியில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறாரு. நீங்கள் தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாரா அப்படின்ற சந்தேகத்தோடு தெரியுறீங்க இல்லையா? அதுக்கு நீங்கள் நீங்கள் உலக தகப்பன் கிட்ட அவனுடைய நல்ல தகப்பன் ஒரு குழந்தை எனக்கு அப்பத்தை கேட்டால் கல்லையோ மீனை கேட்டால் பாம்பையோ கொடுப்பீங்களா? ஆனால் அதே மாதிரி உலகத்தில் இருக்க நீங்களே இந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைங்க மேலே அவ்வளோ சிந்தனையோடு இவ்வளோ அக்கறையோடு இருக்கும்போது பிதா உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா அப்படின்றது தான் இன்னைக்கு சொல்கிறாரு. ஆனால் சில நேரங்களில் நம்மளுடைய ஜெபங்கள் 3 விதமாக பதிலளிக்கப்படும். அதனால் ஒரு சில ஜெபங்கள் உடனே கேட்கப்படும். உடனே நம்ம கேட்டதுக்கு உடனே கிடைச்சிடும். அது உடனே ஆமாம் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சி கொடுத்துருவாரு. அடுத்தது ரெண்டாவது விதமான பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் பொறுத்திருக்கணும். ஏன்னா இதற்கான சமயம், நீங்கள் கேட்குற ஒரு விஷயத்துக்கான சமயம் இன்னும் வாய்க்கல, உங்களுடைய அந்த அளவுக்கு நீங்கள் வளரலை, உங்களுடைய வாழ்க்கையில் வயது முதிர்க்கலை, அந்த மாதிரி ஏதோ ஒரு இதுக்காக வெயிட் பண்ண சொல்கிற ஒரு பதில் கிடைக்கும். அடுத்து 3வது என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்பீங்க, ஆனால் கர்த்தர் அதை விட பெரிய விஷயத்த உங்களுக்கு தருவார். இந்த 3 விதமாக தான் நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். ஆனால் நமக்கு பொறுமை கிடையாது. கேட்டோன்னா கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு சாய்ஸ் தான். நம்ம எதாவது கேட்குறோம், நான் ஆசைப்பட்டு கேட்குறேன், கர்த்தர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஏன்னா அவருக்கு என்னை பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம குழந்தைத்தனமாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை குழந்தைகளாகவே நேசிக்கிறார். அதனால நமக்கு தேவையானதை கர்த்தர் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டார், ஆனால் நமக்கு தேவையானதை கொடுக்காமலும் இருக்க மாட்டார். அதுதாங்க இன்னைக்குரிய மெசேஜ். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினம் தினம் சந்திப்போம், தினம் தினம் சிந்திப்போம். அல்லேலூயா.